Sri Parasakthi Vidyalaya Cbse Class 7th Subject Physics. Good morning students, 7th standard physics, chapter 13, motion and time. In the previous class, we have already discussed about measuring speed of the ball rolling on the ground and the difference between speedometer and odometer. So what is the purpose of speedometer? It records the speed. It records the speed of the vehicles, and odometer measures the distance moved by the vehicle. So this is the difference between speedometer and odometer. So now we have to discuss about distance time graph. Refer page number 151. 13.5 distance time graph. You might have seen that newspapers, magazines, etc. present information in various forms of graph to make it interesting. ஸோ நம்ம டேட்டா வந்து இப்போ ஏதோ ஒரு கொஸ்டின் இருக்குது, அந்த கொஸ்டினுக்கான பதில் அதை வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் வந்து நியூஸ் பேப்பர்லனாலும் சரி, நியூஸ்லனாலும் சரி, அதை வந்து ஒரு கிராஃப் மாதிரி ஃபார்ம் பண்ணி, இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொரோனா பீரியடில் ஃபுல்லாக ஒரு கிராஃப் காட்டினாங்க. எப்படின்னா ஜூன் 21 ஒரு இத்தனை பேருக்கு கொரோனா, ஸோ ஜூன் 22 இத்தனை பேருக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கிராஃப் ஃபுல்லாக காமிச்சாங்க. ஸோ அப்படியே அந்த கிராஃப் வந்து கூடிக்கிட்டே தான் இருந்துச்சு. அதை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு டே வந்து மக்கள் வந்து எதை அதிகமாக விரும்புகிறாங்க? ஹோட்டலில் போய் சாப்பிட ஆசைப்படுறாங்களா, இல்லாட்டி இந்த ரோட்லலாம் நிறைய கடைகள் இருக்கும் அதில் சாப்பிட ஆசைப்படுறாங்களா, வீட்டில் சாப்பிட்றாங்களா? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நிறைய பேர் அவங்களுக்கு எது விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் ஓட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவாங்க, அதில் வந்து அதுக்கான ஆன்சரை சொல்லுவாங்க. ஸோ 100 டோட்டலாக 100 அப்படின்னு வச்சுக்கிடுவாங்க. எத்தனை பேர் ஆன்சர் பண்ணாலும் அதை 100% மாற்றிட்டு, ஸோ அதை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி 33% பீப்புள் ஹோட்டலில் போய் சாப்பிட விருப்பப்படுறாங்க. ஸோ 50% வந்து வீட்டில் தான் சாப்பிட ஆசைப்படுறாங்க. ஸோ ஒரு 17% வந்து அந்த ரோட்டில் உள்ள கடையில் வந்து சாப்பிட்றது விருப்பப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய டேட்டாவை கலெக்ட் பண்ணி நமக்கு புரிகிற மாதிரி ஒரு கிராஃபாக ஃபார்ம் பண்ணி வந்து நமக்கு ஒருவேளை அது கிராஃபாக இருக்கலாம், கிராஃப் மாதிரி காட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா பை சார்ட் ரவுண்டாக இருக்கும். இப்படி இந்த கேக்கெல்லாம் வந்து ரவுண்டாக இருக்கும். அதை நம்ம கட் பண்ணி கரெக்டாக நம்ம பிரிச்செல்லாம் எல்லாத்துக்கும் கொடுப்போம்ல. ஸோ அதிகமான நிறைய பர்சன்டேஜ்னால் அதிகமான போர்ஷன் கவர் பண்ணியிருக்க மாதிரி காட்டுவாங்க கிராஃப். ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டாவை மென்ஷன் பண்ணுறதுக்கு சிம்பிளாக அதை நம்ம புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கிராஃப்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு டேப்லர் காலம் இருக்குது. என்ன இருக்குது? ஓடோமீட்டர் ரீடிங் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் ஆஃப் த ஜேர்னி. ஃபஸ்ட்டு காலமில் டைம், செகண்ட் காலமில் ஓடோமீட்டர் ரீடிங், தேர்ட் காலமில் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஃபஸ்ட்டு 8 AM, ஃபஸ்ட் ரோவில் 8 AM. ஸோ ஓடோமீட்டர்னால் என்ன? அந்த வெஹிக்கிள் இது வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஓடோமீட்டரில் காட்டும். இப்போ 8 மணிக்கு ஒரு வெஹிக்கிள் கிளம்புது அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளம்பும்போது அந்த ஓடோமீட்டரில் 0 காட்டாது கண்டிப்பாக. ஏன்னா அது இது வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அதுதான் ஃபஸ்ட்டு காட்டும். ஸோ 36,540 கிலோமீட்டர் ஓடோமீட்டர் ரீடிங் 8 o'clock. ஸோ டிஸ்டன்ஸ் என்ன? நம்ம எதுவுமே 8 மணிக்கு தான் அந்த பஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போது நம்ம எந்த டிஸ்டன்ஸுமே ட்ராவல் பண்ணல. ஸோ 0 கிலோமீட்டர். அடுத்து 8:30 AM. 8:30 half an hour ஆயிருக்கு. ஸோ 8:30 வந்து நம்ம ஓடோமீட்டர் ரீடிங் பார்க்குறோம். எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் ஆயிருக்கு அப்படின்னா அந்த ரீடிங் காட்டுது அப்படின்னா 36,560. ஸோ ஃபஸ்ட்டு 40 இருந்துச்சு, அடுத்து 60, அதாவது 20 கிலோமீட்டர் போயிருக்கு. ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் எவ்வளோ கிலோமீட்டர்? 20 கிலோமீட்டர். இந்த சைட் 20. ஸோ 9 o'clock 36,580. ஸோ இந்த சைடு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து தான் சொல்லணும். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 40 கிலோமீட்டர். 9:30க்கு 36,600. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பார்த்தா 60 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகிருக்கு. 10 AM வந்து 36,620. ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 80 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நமக்கு இன்ஃபர்மேஷன்.
இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கிராஃபில் வந்து இந்த டேப்லர் காலமில் உள்ள விஷயத்த கிராஃபில் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து மென்ஷன் பண்ணலாம் கிராஃபில். So the type of graph shown in figure 13.8 is known as a bar graph. ஸோ இந்த பிக்சரில் ஒரு கிராஃப் இருக்குது, ரன்ஸ் இருக்குது, ஒரு ஒய் ஆக்சிஸில் ரன், எக்ஸ் ஆக்சிஸில் ஓவர் இருக்குது. ஸோ இது எத்தனை ரன்க்கு எவ்வளோ ஓவர் அப்படிங்கிறத ஒரு கிராஃபில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காட்டுற கிராஃப் வந்து என்ன கிராஃப்னா பார் கிராஃப். So another type of graphical representation is a pie chart. Figure 13.9 page number 152ல pie chart கொடுத்துருக்காங்க. ஸோ pie chart வந்து இந்த மாதிரி சர்க்கிள் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். The graph shown in figure 13.10 is an example of line graph. 13.10ல இருக்குது, பேஜ் நம்பர் அதே பேஜில் 152லே ஒரு கிராஃப் இருக்குது பை சார்ட்டு கீழே. ஸோ அதுதான் லைன் கிராஃப். The distance time graph is a line graph. Let us learn to make such a graph. ஸோ ஃபிகர் 13.9 பை சார்ட். ஸோ இந்த மாதிரி தான் பை சார்ட், எந்த டேட்டாவனாலும் இந்த பை சார்ட்டில் நம்ம வந்து என்ன பண்ணலாம், மென்ஷன் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்குது. டைரி மில்க் 5 ஸ்டார், ஸோ மில்கி பார், காஃபி பைட், எக்லஸ், இப்படி சொல்லிட்டு ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ். ஸோ இந்த சாக்லேட் வந்து எத்தனை பர்சன்டேஜ், ஒரு கிளாஸில் வந்து ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்தெந்த, ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைரி மில்க் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த டேட்டாவை வந்து ஃபுல்லாக நம்ம கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி பை சார்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம், போடலாம். அதே மாதிரி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, காம்போஷன் ஆஃப் ஏர். காம்போஷன் ஆஃப் ஏர் உங்களுக்கு தெரியும், nitrogen 72%, nitrogen 78%, oxygen 21%, other gases 1%. ஸோ 78% உள்ள நைட்ரஜன் வந்து நிறைய காட்டியிருக்காங்க அந்த ஆஷ் கலரில். 21% உள்ள ஆக்சிஜன் கம்மியான போர்ஷனில் இருக்குது, அதர் கேசஸ் 1%. ஸோ அதை ஸ்மால் போர்ஷனில் காட்டியிருக்காங்க. ஸோ இது டோட்டலாக 100 தான் நம்ம இப்படி பிரித்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பை சார்ட்டை பார்க்கும்போதே நமக்கு புரியும் எது இந்த ஏரில் வந்து எது அதிகமாக இருக்குது, நைட்ரஜன் தான் அதிகமாக இருக்குது, ஆக்சிஜன் அதை விட கம்மியாக இருக்குது, அதர் கேஸஸ் வந்து 1% ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த பை சார்ட்டை பார்த்ததுமே நமக்கு புரியும். அதனால் அதுக்கு தான் இந்த மாதிரி கிராஃபே, நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனே எதுக்கு நமக்கு ஈஸியாக அண்ட் அப்சர்வ் பண்ணுறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு தான் இந்த மாதிரி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க, லைன் கிராஃப். எ லைன் கிராஃப் ஷோயிங் சேஞ்ச் இன் வெயிட் ஆஃப் எ மேன் வித் ஏஜ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் ஏஜ் கொடுத்துருக்காங்க, 2, 4, 6, 8, 10 அப்படி கூடிகிட்டே இருக்குது. ஒய் ஆக்சிஸில் வெயிட்டு. ஸோ 2 வயசில் அவங்க எத்தனை கிலோ இருக்காங்க, 10 kg இருக்காங்க. ஸோ 4ல் வந்து 10 விட கொஞ்சம் கூடியிருக்காங்க. 6ல் 10க்கும் 20க்கும் மிடில் இருக்குது. ஸோ 15 kg. 8ல் வந்து 20 kg இருக்காங்க. இப்படி ஏஜ் கூட கூட அவங்களோட வெயிட் வந்து கூடிக்கிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து கிராஃபில் நம்ம பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த ஜாயின் பண்ணணும். ஸோ இதுதான் லைன் கிராஃப். ஸோ உங்களுக்கு பார் கிராஃப்னா என்னன்னு தெரியும், பை சார்ட்னா என்னன்னு தெரியும், லைன் கிராஃப்னா என்னன்னு தெரியும். Take a sheet of graph paper, draw 2 lines perpendicular to each other on it as shown in figure 13.11ல இருக்கிற மாதிரி ஒரு கிராஃப் ஷீட்டை எடுத்துகிட்டு அதில் 2 perpendicular lines வந்து நம்ம ட்ரா பண்ணணும். Mark the horizontal line as XO, X bar and it is known as X axis. ஸோ அந்த கிடைமட்டமாக ஒரு கோடு போடுறோம் சென்டரில், அது சென்டரில் வந்து ஓ, ரைட் சைடில் எக்ஸு, இந்த சைடு லெஃப்ட் சைடில் எக்ஸ் பார். ஸோ அந்த ஹரிசாண்டல் லைனுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துருக்கோம், XO, X பார். ஸோ வெர்டிக்கல் லைன் இந்த இதுக்கு பேர் எக்ஸ் ஆக்சிஸ். அதே மாதிரி சிமிலர்லி மார்க் த வெர்டிக்கல் லைன் YO, Y பார், இட் இஸ் கால்ட் த Y ஆக்சிஸ். த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் XO, X பார் அண்ட் YO, Y பார் இஸ் நோன் ஆஸ் அ ஆர்ஜின் O. ஸோ இந்த
லைன்ஸும் இன்டர்செக்ட்டுக்கு அந்த அந்த இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அந்த இடம் தான் என்னது ஆரிஜின். the two quantities between which the graph is drawn are shown along these two axes. We show the positive values on the x-axis along OX. ஸோ இந்த x-axisலேயே பாசிட்டிவ் வேல்யூஸ் நெகட்டிவ் வேல்யூஸ் ஓ டூ எக்ஸ் பாசிட்டிவ் வேல்யூஸ், அதாவது 0 1 2 3 அந்த மாதிரி போடுவோம். ஸோ இந்த சைடு வந்து நெகட்டிவ் வேல்யூஸ். So similarly, positive values on the y-axis are shown along OY. In this chapter, we shall consider only the positive values of quantities. ஸோ இந்த பிக்சர் நல்லா பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ஆன் ஏ கிராஃப் பேப்பர். ஒரு கிராஃப் ஷீட், இந்த மாதிரி பெரிய கிராஃப் ஷீட் எடுத்துகிட்டு அதில் சென்டரில் ஒரு லைன் போடணும். வெர்டிக்கலாக ஹரிசாண்டலாக ஒரு லைன். ஸோ ஹரிசாண்டலாக போடக்கூடிய லைனோட நேம் வந்து எக்ஸு. இந்த சைடு எக்ஸ் போடணும், இந்த லெஃப்ட் சைடு எக்ஸ் பார். ஸோ வெர்டிக்கலாக போடக்கூடிய லைன் மேலே ஒய் கீழே ஒய் பார். ரெண்டு லைனும் மீட் பண்ணக்கூடிய இடத்துல ஓ ஆர்ஜின். ஸோ XO X பார் YO Y பார் அப்படின்னு 2 லைன்ஸ் இருக்குது. இதில் பாசிட்டிவ் வேல்யூஸ் நெகட்டிவ் வேல்யூஸ் மார்க் பண்ணலாம் நம்ம கிராஃபில். ஸோ இந்த ஆரிஜின் ஓ இருக்குது. ஓலேருந்து எக்ஸ் வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஃபுல்லாக பாசிட்டிவ் வேல்யூஸ் 1 2 3 4 அப்படி போடலாம். அதே மாதிரி ஓ டு ஒய் என்னது பாசிட்டிவ் வேல்யூஸ் தான். ஆனால் ஓலேருந்து இந்த எக்ஸ் பார் இந்த லெஃப்ட் சைடு வந்துட்டோன்னா ஓலேருந்து ரைட் சைடு போகும்போது தான் பாசிட்டிவ் வேல்யூஸ். இங்கே 0 1 2 3 இப்படி போகும். அதே இது லெஃப்ட் சைடு நம்பர் லைனில் இருக்கிற மாதிரி தான். இந்த சைடு வந்துட்டால் -1 -2 -3 நெகட்டிவ் வேல்யூஸ். அதே மாதிரி தான் இந்த வெர்டிக்கல் லைன்லேயும் ஓலேருந்து மேலே பார்க்க போகும்போது பாசிட்டிவ் வேல்யூஸ், ஆனால் கீழே நம்ம வரும்போது நெகட்டிவ் வேல்யூஸ் போடணும். ஸோ இதுதான் கிராஃபோட பேசிக் பிரின்சிபல். நம்ம வந்து எதை எடுக்க போகிறோம், ஒன்லி நம்ம கன்சிடர் பண்ண போகிறது பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான். ஸோ இந்த கிராஃபோட 4 போர்ஷனும் நமக்கு தேவையில்லை. இந்த கிராஃபில் பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்க போர்ஷன் என்னது, இந்த ஒரு டார்க் அந்த பிங்க் கலரில் ஒரு போர்ஷன் இருக்குது. இந்த போர்ஷன் மட்டும்தான் நமக்கு தேவை. ஏன்னா நம்ம ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் நம்ம கிராஃப், நீங்களாம் மேக்ஸ் கிராஃப்லாம் போட்டிருப்பீங்க, போடும்போது நம்ம இந்த 4 போர்ஷனாக தான் கிராஃப் பேப்பரை பிரிக்கணும். ஆனால் நம்ம ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் உள்ள கிராஃபை நீங்கள் வரைகிறதுனால தான் உங்கள் கிராஃப் ஷீட்டில் நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மட்டும் போட்டு கிராஃபை ஃபுல்லாக வரைகிறீங்க. ஸோ இந்த ஒரு ஸ்மால் பாக்ஸை தான் பெருசாக நீங்கள் போட்டு வரைஞ்சிட்ருக்கோம். ஸோ இன்னும் நீங்கள் ஹையர் கிளாஸ் போகும்போது நெகட்டிவ் வேல்யூஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் கிராஃபை வந்து இந்த மாதிரி XO X பார் YO Y பார் போட்டு பிரித்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூஸ்லாம் மார்க் பண்ணி கிராஃப் போட வேண்டியது வரும். ஸோ இதுதான் கிராஃபோட பேசிக் கான்செப்ட். Therefore, we shall use only the shaded part of the graph shown in figure 13.11. Bujwa and Beckley found out the distance travelled by a car and the time taken by it to cover that distance. Their data is shown in table 13.6. ஸோ ஒரு கார் வந்து ட்ராவல் பண்ணுது, அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது, எவ்வளோ டைமில் அந்த டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுது அப்படிங்கக்கூடிய ஒரு டேட்டா அடுத்து ஒரு டேப்லர் காலமில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேப்லர் காலமை பார்க்கணும்.